கொண்டிருக்கின்ற எந்த தலைவரும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் கூட ஒரு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனால் எங்கள் ஐயா 6 இடஒதுக்கீடுகள், தமிழ்நாட்டில் 4, தேசிய அளவில் 2. அப்படி இருந்தும் இன்று திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த சமுதாயம் பாவப்பட்ட சமுதாயம். படிப்பறிவு இழந்த அளவுக்கு இல்ல, கூலியாக குடிசையில வாழ்ந்து கொண்டு, அதிக குடிசை எங்க இருக்குது? வட தமிழ்நாட்டில் இருக்கு. அதிக படிப்பறிவு இல்லாத மாவட்டங்கள் எங்க இருக்குது? வட தமிழ்நாட்டில் இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எதுல குறைவா இருக்கிறது? வட தமிழ்நாட்டில் இருக்குது. தனிநபர் வருமானம் எங்கே குறைவா இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கு. அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் எங்க இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கு, வட தமிழ்நாட்டில் இருக்கு. அதிக மது விற்பனை எங்க இருக்குன்னா அதுவும் வட தமிழ்நாட்டில். இது ஒரு பெரிய சூழ்ச்சி. இந்த திராவிட கட்சிகள் இந்த பெரிய சமுதாயம் வளரக்கூடாது, இவர்கள் ஓட்டு மட்டும் வாக்கு வங்கியாக பயன்படுத்துகின்ற திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக, இவங்க படிச்சுட்டு முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த சூழ்ச்சி தான் இது. சூழ்ச்சி கலைஞர் பிஹெச்டி எல்லாம் பண்ணி வச்சுட்டார். ஸ்டாலின் அவருக்கு அந்த அளவுக்கு தெரியல, ஆனாலும் அவர் சுத்தி இருக்கிற 4-5 வியாபாரிகள் இருக்கிறாங்க. யாரு? அமைச்சர் என்ற பெயர்ல வியாபாரிகள் இருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய கோரிக்கை என்ன? உச்ச நீதிமன்றம் இங்க இருக்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாய வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம்? தரவுகளை சேகரித்து, டேட்டா சேகரித்து கொடுங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன? தணிக்காச்சலம் ஆணையம், அதாவது இதுக்கு முன்பு இருந்த தணிக்காச்சலம் நீதியரசு தணிக்காச்சலம் ஆணையம் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறது. தணிக்காச்சலம் ஆணையம்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், பிற்படுத்தப்பட்ட ஆணையம். அது ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறது. அந்த பரிந்துரையில வன்னியர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கிறது, வன்னியர்களுடைய சமூக பின்தங்கிய நிலை அந்த பரிந்துரையில இல்ல. அதனால நீங்க என்ன செய்யணும்? தமிழக அரசு, வன்னியருடைய மக்கள் தொகை இருக்கிறது, அதை சேர்த்து வன்னியர்களுடைய சமூக பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ், ரெண்டுத்தையும் சேகரிச்சு நியாயப்படுத்தி நீங்க வன்னியர்களுக்கு எவ்வளவுனா உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதன் பிறகு எத்தனையோ முறை மருத்துவர் ஐயா அவர்களும், நானும், நம் கட்சியை சார்ந்தவர்களும், கௌரவ தலைவர் போன்றவர்கள் எல்லாம் எத்தனையோ முறை முதலமைச்சரை எத்தனையோ முறை சந்தித்தோம். அதிகாரிகளை 100க்கும் மேற்பட்ட முறைகள் அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றோம். 100க்கும் மேற்பட்ட முறை. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனை எத்தனையோ முறை சந்திச்சோம். டிஎன்பிஎஸ்சி அங்க போய் எத்தனையோ முறை சந்திச்சோம். எவ்வளவு கோரிக்கைகள், ஐயா கடிதங்கள் எல்லாமே. முதலமைச்சர் நான் நிச்சயமா செய்கிறேங்க, நான் பாக்குறேங்க, உறுதியா செய்கிறேங்க. சட்டமன்றத்தில் உறுதி இருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவு காலமாகியும் பிறகு இன்னைக்கு என்ன சொல்றாரு ஸ்டாலின்? இல்லைங்க, அது மத்திய அரசு தான் எடுக்கணும், கணக்கு எடுக்கணும். என்னையா கணக்கு எடுக்கணும்? என்ன கணக்கு எடுக்க போறீங்க? உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குதுல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 20% எம்பிசி, அதுல எப்படி கொடுத்தாங்க? ஐயா போராடினாரு. 21 உயிர்களை நாம் இழந்தோம். லட்சக்கணக்கான மக்கள், நம் சொந்தங்கள் சிறைக்கு சென்றார்கள். அதனால்தான் 20 விழுக்காடு வந்தது. ஆனால் அதில் 20 விழுக்காடு எப்படி கொடுத்தார்கள் என்றால், இதற்கு முன்பு இருந்த அம்பாசங்கர் ஆணையம் வழங்கிய பரிந்துரை, அதற்கு முன்பு இருந்த சட்டநாதன் ஆணையம் வழங்கிய பரிந்துரை,
1931 நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்த அந்த பரிந்துரையை எல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஜனார்தனம் ஆணையம் அதில் வழங்கிய பரிந்துரை எல்லாம் சேர்த்துதான் உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. 20 விழுக்காடு அதற்கு முன்பு கொடுத்தார்கள், 89 கொடுத்தார்கள். அப்போ 20 விழுக்காடு எம்பிசி உள்ஒதுக்கீடு நீங்க ஏத்துப்பீங்க. ஆனால் அதற்குள் இருக்கின்ற வன்னியர்களுக்கு 10% உங்களுக்கு டேட்டா கிடையாது. எல்லாமே ஒரே பரிந்துரை தான். அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அதே பரிந்துரை தான். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அதே பரிந்துரை தான். 20% எம்பிசி கொடுத்தது அதே பரிந்துரை தான். ஆனால் வன்னியர்களுக்கு மட்டும் எங்களுக்கு டேட்டா இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இங்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மோசடி! இதெல்லாம் சாதாரண மோசடி கிடையாது, விட போறது கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையே என்ன? வாழ்க்கையே போராட்டம் தான், போராட்டம் தான், போராட்டம் போராட்டம் போராட்டம். ஐயா 45 ஆண்டு காலம் போராட்டம் போராட்டம் போராட்டம். ஏன்னா இவர்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. புரிதல் இருக்கு, ஆனாலும் மனசு கிடையாது. இது செஞ்சுட்டா இவங்க எல்லாம் படிச்சுட்டு முன்னுக்கு வந்துருவாங்க. இவங்க எல்லாம் அப்படியுமே இருக்கணும், குடிசையில இருக்கணும், மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், குடிச்சிட்டு இருக்கணும், அப்படியே இருக்கணும், கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கணும், அப்படியேதான் இருக்கணும். இது ஓட்டு வங்கி, வாக்கு வங்கி, இந்த நிலையதான் இருக்கணும்னு அவங்க திமுகவுடைய சூழ்ச்சி அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் கேட்கின்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உண்மையிலே நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்கன்னா, திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருந்தா இந்நேரம் நீங்க அதை கொடுத்திருப்பீங்க. அந்த பேப்பர் கொடுப்பேன் நான், அதுல சிலது அவங்களுக்கு படிக்கணும். படிச்சேன்னா தேதி வாரியா என்ன நடந்தது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும். அதாவது சமீபத்தில் பாத்தீங்கன்னா சில திமுக பொய் புழுகிகள், அவன் தொழிலே பொய் பொழுகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் சில பேர் அதுல இருக்காங்க, கொஞ்சம் பேர் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் முட்டா பசங்க, அவங்க அறிவு கிடையாது. ஆனா பொய்யை அப்படியே திருப்பி 10 முறை ஒரு பொய் சொல்ல உண்மையாயிடுது, மக்கள் நம்பிடுவாங்க. அதுதான் கோயபிள்ஸ் பிரச்சாரம். கோயபிள்ஸ் பிரச்சாரம்னா ஒரு பொய்ய 10 முறை சொன்ன சொல்லி 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 அது உண்மை நினைச்சுப்பான். நம்ம மக்கள் பாவம், அது தெரியாது. அது இதுதான் சொல்லிட்டு இருக்கிறான். உங்க ரூம போட்டு ஸ்கெட்ச போடுறானுங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. என்னன்னு, நீ இதுல இந்த பொய்ய நீ பதிவு பண்ணு, இன்னொருத்தர் நீ இந்த பொய்ய டிவியில நீ பேசுறப்போ விவாதத்தில் நீ இந்த பொய்ய பேசு, இன்னொரு இந்த பொய்ய நீ மேடையில நீ பேசு, இன்னொரு இந்த பொய்ய நீ பேஸ்புக் ட்விட்டர்ல போடுன்னு இவனுக்கு ஒரே பொய்ய எல்லா மத்தியிலையும் போட்டுட்டு இருக்கிறானுங்க. என்ன அதுல சொல்றானுங்க, உச்ச நீதிமன்றம், அதாவது நீதிமன்றமே தடை பண்ணிடுச்சு, எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்றான். அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேன். உச்ச நீதிமன்றத்துக்கு மேல யாரும் கிடையாது. அந்த உச்ச நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா, வன்னிய குல சத்திரிய மக்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், எந்த தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி 1000 நாள் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில தான் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையமே ஒரு ஜியோ போட்டு இருக்கு. தமிழக அரசு ஒரு ஜியோ போட்டு அந்த ஆணையத்துக்கு பரிந்துரைக்காக அனுப்பி இருக்கிறது. அதை அனுப்பி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் எவ்வளவு இன்னும் அதை பத்தி பேசணும்னா எவ்வளவு பேசலாம். இன்னொன்னு பொய்ய இப்ப இந்த பொய் புழுகிகள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இது தேர்தல் வருது, தேர்தலுக்காக இவனுங்க அப்பப்ப போராடுவாங்க. படுபாவீங்களா, உங்க நாக்கே அழுகிட்டு வந்தா அவங்களுக்கு. தேர்தலுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? தேர்தல் வரும் போவோம். நாங்க கேட்கறது எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வேணையா, எங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணையா, பொழப்பு வேணையா, வாழ்வாதாரம் வேணையா. அதுக்கும் தேர்தலுக்கு என்னையா சம்பந்தம்? உங்க கையில அதிகாரம் இருக்கு, கையெழுத்து போடணும் நீங்க. அதான் நாங்க கேட்கிறோம். தேர்தல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டாயா? எங்களுக்குலாம் இந்த மக்களுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு வேணும். காலகாலமா அடிமையா இருக்கின்ற அந்த மக்கள் முன்னேறுவதுதான் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய லட்சியம்.
இதுல நான் இப்ப மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் போராட்டம், அதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது கிட்டத்தட்ட நான் படிக்கிறது மட்டும் 3 மணி நேரம் ஆகும். இப்ப அந்த நேரம் இல்ல, மழை கொட்டிட்டு இருக்குது. ஆனாலும் இது நம்முடைய போராட்டம், நம் உரிமைகளுடைய போராட்டம். எவ்வளவு மழை கொட்டினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி. அதாவது இதுக்கு முந்தைய ஆட்சி நான் குறுகிய ஒரு கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்தது நான் சொல்றேன், சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த பொய் புலிபிலாம் நீங்க எல்லாம் போய் சொல்லணும். அதாவது 19/2/2019 அன்று மக்களவை, அதாவது அந்த நேரத்தில் நம்ம அதிமுக கூட கூட்டணி போனோம்னா 10 நிபந்தனைகளை நாம் வைத்தோம். அல்ல, மணல் குவாரிகளை மூடணும், மதுவிலக்கு கொண்டு வர, இப்படிலாம் 10 கோரிக்கைகள் வைத்தோம். அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்தோம். அதன் பிறகு தேர்தல் போச்சு. அப்புறம் 1/11/2019 நவம்பர் மாசம் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் இல்லத்தில் மருத்துவர் ஐயா அவர்களும் நானும் போய் சந்திச்சோம் நேரில். எதுக்கு? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்க. என்னைக்கு? 2019 நவம்பர் மாசம். அவர் என்ன பார்க்கலாம், எப்பயுமே அப்படிதான் பேசுவார். பார்க்கலாம் எல்லாத்துக்கும் தான் பார்க்கலாம். தருமபுரி உபரிநீர் திட்டம் வேணும்னா பார்க்கலாங்க. அதன் பிறகு 22 பிப்ரவரி, அதாவது நவம்பர் 22 அன்னைக்கு வன்னியர்கள் இடஒதுக்கீடு போராட்டம் குறித்து முடிவெடுக்க பாமக வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் இணைய வழியில் நடத்தப்பட்டது. 2 பேரும் நடத்தினோம். அதன் பிறகு 1/12/2020 1/12/2020 வன்னியர் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். எல்லாம் உங்களெல்லாம் தடுத்துட்டாங்க, போற வழியில தடுத்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்தோம். அதுல ஆர்ப்பாட்டம் நடத்தும், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். அதுல எத்தனையோ பேர் கைது பண்ணாங்க. அதன் பிறகு போராட்டம் முடிந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைச்சார். நாங்களும் போய் முதலமைச்சர் பார்த்து எங்க கோரிக்கைகளை கொடுத்தோம். எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கைகளை கொடுத்தோம். தனி ஒதுக்கீடு வேணும் கோட்டோம், உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு வேணும் கேட்டோம். அதன் பிறகு டிசம்பர் 1 தொடங்கிய போராட்டம் டிசம்பர் 4 வரை தொடர்ந்து 4 நாள் போராட்டம் நடத்தினோம் 20. அதன் பிறகு டிசம்பர் 22 அன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் இருவரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு அங்கே ஐயாவை வந்து சந்தித்தார்கள். அவர்கிட்ட ஐயா சொல்லிட்டார், இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அவசியமா கொடுக்கணும், வேற எதுவுமே பேசல. அதன் பிறகு டிசம்பர் 14 அதற்கு முந்தைய 14 வந்து திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 12,621 கிராம நிர்வாக அலுவலர்கள் அலுவலகம் முன் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தணும். எல்லாமே தனி எல்லா விஏஓ ஆபீஸ் இருக்குல்ல கிராமத்துல, அதற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தணும். எதுக்கு? தனி ஒதுக்கீடு வேணும். அதன் பிறகு டிசம்பர் 23 அன்னைக்கு 528 பேரூராட்சிகள் முன்பு அப்பயும் அங்கேயோ தொடர் முழக்கம் ஒரு போராட்டம் நடத்தணும். டிசம்பர்ல படிக்கிறதுக்குள்ள மழை வந்து பேப்பர்லாம் இது வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிசம்பர் 30 388 ஊராட்சி ஒன்றியங்களில் அங்கே வந்து போராட்டம் நடத்தணும். அதன் பிறகு 2021 ஜனவரி 8 அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்றைய தலைவர் இருந்தார் ஜி.கே. மணி அவர்கள் தலைமையில் 3 பேர் குழு அவரை போய் சந்திச்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதன் பிறகு ஜனவரி 11 அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகிய மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து சந்திச்சாங்க. ஐயா சொன்ன வார்த்தை, இடஒதுக்கீடு அவசியமா கொடுக்கணும். அங்க மற்றபடி பேச கூட்டணி எதுவும் பேசல, இடஒதுக்கீடு பேசியாச்சு. இல்ல அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அதன் பிறகு ஜனவரி 29 வெள்ளிக்கிழமை காலை தமிழ்நாட்டில் 38 மாவட்ட தலைநகரங்களில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அதே போன்று அதுக்கு முன்பு டிசம்பர் 30
அப்ப ஜனவரி 31ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பாமக சிறப்பு நிர்வாக குழு கூட்டம் நடத்தணும், ஐயா தலைமையில நடத்தணும். எதுக்கு? இந்த இடஒதுக்கீடுக்கு தான் நடத்தணும். அப்புறம் பிப்ரவரி 3ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து தமிழக அரசுடன் பாமக குழுவினர் பேச்சு. அதன் பிறகு 2021 பிப்ரவரி 26ஆம் நாள் தமிழக சட்டப்பேரவையில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டம் வழங்கப்பட்டது. இவ்வளோ பிறகு அதுக்கப்புறம் தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2026ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 2021 நவம்பர் 2ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது. அதுக்கு பிறகு 2021 நவம்பர் 27ஆம் தேதி இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்துக்கு நாம மேல்முறையீடு சென்றோம். 2022 பிப்ரவரி 23ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி இங்க பாத்துங்க, 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தீர்ப்பளித்து இப்போ எவ்வளவு நாள் ஆகுது? 1000 நாள் ஆகுது. அப்போ அதன் பிறகு வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பாட்டாளி கட்சி அவசர செயற்குழு கூட்டம் ஏப்ரல் 2ஆம் தேதி நடத்துறோம். அதன் பிறகு ஏப்ரல் 7ஆம் தேதி சட்டப்பேரவையில் இது சம்பந்தமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். அதில் முதலமைச்சர் என்ன பேசுறார் தெரியல, நிச்சயமாக நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுப்பேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே உறுதியளிக்கிறார், அஷூரன்ஸ் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 8ஆம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு குழு கூட்டிட்டு போயிட்டு அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் சந்திக்கிறேன், என் தலைமையில் ஒரு குழு. அதன் பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி இடஒதுக்கீடு வழங்குவதாக தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் கலந்தாய்வு நடத்துறாரு. அதன் பிறகு மே 29, 2022 அன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய முகாம் அலுவலகத்தில் நான் மீண்டும் முதலமைச்சரை சந்திக்கிறேன், அவருடைய முகாம் வீட்டில் சந்திக்கிறேன் நான். அதன் பிறகு ஜூலை 4ஆம் தேதி பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையிலான குழுவினர் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறார்கள், இதற்காக சந்திக்கிறார்கள். அதன் பிறகு நவம்பர் 17ஆம் நாள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆய்வு செய்வது உள்ளிட்ட ஆய்வு வரம்புகளுடன் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஓய்வு நீதியரசர் பாரதிதாசன் தலைமையிலே மாற்றி அமைக்கப்பட்டது. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ரீகான்ஸ்டியூட் பண்றாங்க. 2023 ஜனவரி 12ஆம் தேதி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க கோரும் கோரிக்கைகளை ஆய்வு செய்து 3 மாதங்களுக்குள் அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கூடுதல் ஆய்வு வரம்பை நிர்ணயித்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசு ஆணையிட்டது. எனக்கு எவ்வளவு நாள்ல? 3 மாதத்துல கொடுக்கணும்னு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு ஆணையிடுது. அதன் பிறகு ஏப்ரல் 11ஆம் தேதி 2023 இடஒதுக்கீடு குறித்து அறிக்கை அளிப்பதற்கான காலக்கெடு மேலும் 6 மாதம் வேணும்னு கால அவகாசம், இன்னும் கால அவகாசம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கேட்குது. ஒரே மாதத்துல பண்ணலாம், எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருக்கு, டேட்டா எல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருக்கு, 1 மாசத்துல பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதன் பின்பு 6 மாதங்கள் ஆகியும் 3 மாதங்கள் கால அவகாசம், அப்புறம் அதன் பின் ஓராண்டு கால அவகாசம் என்று மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதனால அதாவது இந்த 2 ஆண்டு காலமாக பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் மிக்சர் உள்ள இருக்கிறவங்க மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க, காஃபி டீ மிக்சர், எதுவும் வேலை பண்ணல. அப்போ கம்ப்யூட்டர்ல இருக்க டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி முதலமைச்சர் கொடுத்து கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. இது ஒரு வேலையாது? சாதாரண வேலை இது. அவ்வளவு டேட்டா இருக்கு, கம்ப்யூட்டர்ல இருக்கு. அதன் பிறகு அக்டோபர் 9ஆம் தேதி
2023 அக்டோபர் 9 என் பிறந்தநாள் அன்னைக்கு, பிறந்தநாளும் பரவாயில்ல, முதலமைச்சர் போய் எதுக்கு சந்திக்கிறேன், வன்னியர்களுக்கு பாவப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு என் பிறந்தநாள் அன்னைக்கு கூட முதலமைச்சர் போய் நேர்ல போய் சந்திக்கிறேன். அதன் பிறகு 10 நாட்கள் கழிச்சு மருத்துவர் ஐயா அவர்கள் யாரை சந்திக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். மருத்துவர் ஐயா மீண்டும் சந்திக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். எதுக்கு, இடஒதுக்கீடு, வன்னியர்கள் இடஒதுக்கீடு. அதன் பிறகு 29 விழுப்புரத்தில் இடஒதுக்கீடு போராளி நினைவு மண்டபத்தை திறக்க வைக்க வரும் போது வெளியிட வேண்டும் என்று கோரி ஐயா அவர்கள் 24 எப்போ சமீபத்தில் 24 ஒரு கடிதம் எழுதுறார் முதலமைச்சருக்கு. வன்னியர் மணிமண்டபம் நீங்க திறக்க வரீங்க, அது பரவாயில்ல, ஆனா அதை விட முக்கியம் எது, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு வேணும், அதுதான் முக்கியம். நீங்க மணிமண்டபம் திறக்க வர அன்னைக்கு நீங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம், கொடுத்து விட்டோம், இல்ல கையெழுத்து போட்டு வந்துட்டேன்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு வேணும் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட லெட்டர் போடுறார். அந்த லெட்டர் பார்த்த உடனே முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு வரல, கேட்டா மழைன்னு சொல்லிட்டார். அதன் பிறகு ஒன்றிய பொதுக்குழு கூட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் நவம்பர் 26 விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆக இன்னும் நான் போனா எவ்வளவு பேசி இருக்கலாம், போயிட்டு இருக்கலாம். இவ்வளவு செஞ்சோம், ஒரு சில முட்டா பசங்க இவனுக்கு எலெக்ஷனுக்காக, தேர்தலுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த தேர்தலில் நடந்தது தெரியல உங்களுக்குலாம். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா என்ன சொன்னாரு, எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாங்க, வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன், எங்களுக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இதுதான் கேட்டேன், அது எதுவுமே வேண்டாங்க. தேர்தல் எங்களுக்கு பெருசு கிடையாதுயா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு. தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, பின்தங்கியுள்ள மக்கள் முன்னேற வேண்டும். இது வன்னியர்கள் மட்டும் கிடையாது, அது போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மையான சமூக நீதி. முதலமைச்சர் இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க, ஒட்டுமொத்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நிபந்தனை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக சொல்வோம், தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம், வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியன் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இது எங்களுடைய சமூக நீதி போராட்டம். இதை சில பேர் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க உங்க கட்சியில. அதை கூட கண்டிக்க துப்பு இல்லை உங்களுக்கு. ஆனா பேசுறது இது மத்திய அரசு பண்ணணும், மத்திய அரசு பண்ணணும், இதுல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வேற, அதுல ஒரு புதுசா ஒரு பில்டப் ஒண்ணு. சரி, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு போக வேண்டியதானே, அதுல என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் இவ்வளவு சீட்டு கேட்டுடும், இந்த சமுதாயம் இவ்வளவு மாவட்ட செயலாளர் கேட்டுடுவாங்க, இந்த சமுதாயம் அது கேட்கும் இது கேட்கும், இவ்வளவு எங்களுக்கு இருக்கிறோன்னு அந்த கணக்கு வச்சுட்டு இருக்கிறார் அவர் மனசுல. பீகார்ல
ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இன்னைக்கு அதை அதை உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அது அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம வண்டி போகுதுப்பா, விடுப்பா. தெலுங்கானா மாநிலத்தில் 27 நாட்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்திருக்கின்றார்கள். எவ்வளவு நாள்ல? 27 நாட்களில். ரேவந்த் ரெட்டி அவருக்கு சமூக நீதி உணர்வு இருக்கிறது. 27 நாட்களை கணக்கெடுப்பு நடத்தி இப்போ அது பரிந்துரை கிட்ட வந்துடுச்சு. இப்போ ஆந்திராவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க, பீகார்ல முடிச்சிட்டாங்க. ஆனா சமூக நீதி எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாம் சமூக நீதி எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க, சமூக நீதி சோறு போட்டு நாங்க தான் வளர்ந்தோம், இப்படி எல்லாம் சொல்லி வசனம் பேசுகிற திமுக சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? இன்னைக்கு தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாள். இன்னைக்கு அவரை நாங்கள் என்றுமே நாங்கள் வணங்குவோம். அவர்தான் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி. தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி, ஐடியாலஜிஸ். அவர்கள் என்ன கொள்கை வைத்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் உள்வாங்கி அதை நாங்கள் கடைபிடிப்போம், கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய கொள்கைகளை நாங்க தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற கட்சிகள்லாம் இருக்கு. அதுல நம்பர் 1 யாரு? திமுக. நம்பர் 1 பேரு தான். சமீபத்தில் கூட அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் திமுக தொடங்கி 1949 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 1989 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம கட்சி தொடங்கணும். இந்த 40 ஆண்டு காலத்துல 49 இருந்து 89 வரைக்கும் திமுகவில் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு படம் எங்கேயாவது பேசினாங்களா? இன்னைக்கு கூட பேசல. ஆனா 89 நம்ம கட்சி தொடங்கின முதல் நாள் என்ன பண்ணோம்? தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி ஐடியாலஜி படத்தை போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் வீட்டிலேயே அம்பேத்கருடைய சிலை இருக்கு? எங்களுடைய ஐயா வீட்டில் இருக்கியா? தமிழ்நாட்டில் 7 நாள்ல ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது யாரு? எங்களுடைய ஐயா. 100 அம்பேத்கர் சிலைக்கு மேல் திறந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களோட நோக்கம் என்ன? அதாவது அந்த காலத்தில் ஒரு சொல்லு இருக்கு, ஊர் 2 பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். அப்ப நான் யாரையும் கூத்தாடின்னு சொல்லல. இப்ப ஊர் 2 பட்டுனா ஊர்னா என்ன? இப்போ ஒரு பக்கம் வன்னியர்கள், ஒரு பக்கம் பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா யாரு கூத்தாடிங்க? திமுக தான். அவங்களுக்கு தான் கொண்டாட்டம். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் சண்டை போட விட்டுட்டு இருக்காங்க காலகாலமா. இவங்க தான். அதுல திமுக PhD படிச்சிருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுங்கடா. ஒண்ணு இவங்க வருவாங்க, இல்ல அவங்க வருவாங்க, வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர், எங்க தாத்தா முதலமைச்சர், அப்புறம் அப்பா முதலமைச்சர், அப்புறம் புள்ள முதலமைச்சர், அப்புறம் பேர பிள்ளைங்க, அப்புறம் புள்ளு பேர பசங்க. அதெல்லாம் போகாது. போதும், எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா மக்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சும்மா விளம்பரப்படுத்திக்கிட்டு தினம் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் அவ்வளவுதான் நடக்குதுங்க. புரியுதா? கால் ஷீட். சரி, நான் பேச போய் 2 மரம் வருவாங்க, வந்து மீடியாலாம் வீடியோ போட்டோ அப்படி எடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அடுத்த நாள் 2 மணி நேரம் வருவாங்க, கால் ஷீட்டு, அப்படியே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அன்னைக்கு விவாதம். அதுவும் ஐயா, முந்தா நாள் திருவண்ணாமலையில நடத்தணுமே ஒரு மாநாடு. இந்தியாவில் 25 நாள்ல யாராவது இது போன்ற ஒரு மாநாடு நடத்த முடியுமா?
25 நாள்ல முடிவு பண்ணி இவ்வளோ பெரிய மாநாடு, அங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் விவசாயிகளும் இளைஞர்களும் அங்கே கூடினார்கள். திருவண்ணாமலையில அழுந்து போயிட்டாங்க. இப்ப எல்லாம் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் அழுந்து போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க? எப்பயா பிளான் பண்ணீங்க? எங்களுக்கு யாருக்குமே தெரியாதியா? எப்பயா அதெல்லாம் பண்ணீங்க? சில பேர் மாநாடுனா 10 மாசம் 1 வருஷமா செவுத்துல எழுதி விளம்பரப்படுத்திக்கிட்டு அப்புறம் இந்த மாநாட்டுக்கு அந்த டிவியில பேசுவோம். அவங்க போவாங்களா? இவங்க போவாங்களா? இவங்க ஏன் போவாங்க? எதுக்கு போறாங்க? அப்படி போவாங்களா? இப்படி போவாங்களா? இப்படி ட்ரெஸ் போடுவாங்களா? அப்படிலாம் போய் நமக்கு எதுவுமே இல்ல. செவுத்துல கூட எழுதுறடா, அங்கங்க எழுதி வச்சுட்டாங்க. ஏன்னா என் தம்பிங்களா, திருவண்ணாமலைக்கு வாங்கடான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக 5 லட்சம் என் தம்பிகளும் தங்கைகளும் அங்கே வந்து கூடினாங்க. ஒரு வார்த்தை போதும். எங்களுக்கு விளம்பரம்லாம் தேவையில்லை, மற்றவங்களை போன்ற இல்ல. உணர்வுள்ள என் தம்பிகள் என் தங்கைகள் கோடிக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். இவரெல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அந்த மாற்றத்தை நாம் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த கட்சியாவது இவ்வளவு விவசாயிகளை அழைத்து விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக இவ்வளவு ஏதாவது ஒரு மாநாடு இதுவரைக்கும் யாராவது நடத்திருக்காங்களா? யாரும் நம்பதான். உணர்வு பூர்வமானவர்கள் நாங்கள். உழவு குடிகள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் அதுதானையா சமூக நீதி. உழவு தொழில் சம்பந்தமா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இந்த மைக்ல புடிச்சிடும் அதெல்லாம். அதனால இன்னைக்கு நாங்க கேட்கிறது நியாயமான கோரிக்கை. ஏன் நியாயம் நான் சொல்றேன்னா, நான் எத்தனையோ வகையில என்னால நியாயப்படுத்த முடியும். அதாவது உச்சநீதிமன்றமும் ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்ன கேள்வி கேட்டுச்சு உச்சநீதிமன்றம்? எம்பிசி இருக்கு, எம்பிசியில 116 சமுதாயங்கள் இருக்கிறாங்க. அது ஏன் 116 சமுதாயங்களுக்கு 20% கிடைக்குது? அது ஏன் ஒரு சமுதாயத்துக்கு நீங்க ஏன் 10% நீங்க கொடுக்குறீங்க? கேட்ட கேள்வி, உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி. அது சில பேர் அது நியாயமான கேள்விதான் மனசுல படும். 116 சமுதாயம் இருக்குது, அவ்வளவு சமுதாயத்தை விட்டுட்டு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 10% கொடுக்குறீங்களே, இந்த கேள்வி கேட்டாங்க. அதற்கு சரியான பதில் தமிழக அரசு அளிக்கல. இதுல எப்படின்னா 20% எம்பிசி, அதுல 116 சமுதாயங்கள். இந்த 116 சமுதாயங்களும் தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா அதுல 21 விழுக்காடு பாப்புலேஷன். தமிழ்நாட்டில் எம்பிசியில் இருக்கிற 116 சமுதாயங்களும் தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில 21 விழுக்காடு, 20.8 விழுக்காடு. நான் 21 சொல்றேன். நான் அதுல 115 சமுதாயம், 116ல 115 சமுதாயம் மொத்தம் எவ்வளவு விழுக்காடு தெரியுமா? 6.7 விழுக்காடு. ஒரு சமுதாயம், வன்னிய சமுதாயம் எவ்வளவு? 14.2 விழுக்காடு. ஒரு சமுதாயம் 14.2 விழுக்காடு 116 சமுதாயத்தில். மீதி இருக்கிற 115 சமுதாயம் 6.7 விழுக்காடு தான். இத சரியான முறையில் உச்சநீதிமன்றத்தில் பேசல. அதே வேளையில் இந்த சமுதாயம் ஏன் முன்னேறல? எவ்வளவு டேட்டா இருக்கிறது. அதுல முக்கியமானது என்ன? இன்னைக்கு 109 மூத்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். மூத்த ஐஏஎஸ், அதாவது டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, அதுக்கு கீழே எல்லாம் எஸ்பி எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் டிஐஜி லெவல்ல சொல். டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி 109 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மூத்த காவல்துறை. அது எத்தனை பேர் தெரியுமா? வன்னியர் எத்தனை?
ஒன்னே ஒண்ணுதான். இது எவ்வளவு அநியாயம் இல்ல, இது அக்கிரமம் இல்ல, இது இதுவா சமூக நீதி? தமிழ்நாட்டில் 15-18% உள்ள ஒரு சமுதாயத்தில் 109 IAS அதிகாரி, IPS அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள்ல ஒரே ஒருத்தர் தான் வன்னியர்னா, அப்ப என்னையா பண்ணி நீங்க இவ்வளவு காலமா நீங்களா சமூக நீதி பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு யாருக்காவது தகுதி இருக்காயா? இன்னைக்கு கதை விட்டுட்டு இருக்கிற குரூப் 1ல இவங்க இவ்வளவு வந்துட்டாங்க அவ்வளவு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, குரூப் 1ல வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எத்தனையோ பேர் வந்து DIG IG-ல வந்திருக்கணுமே. உலக காலமா யாருமே வரலையே. இதோட ஒரு அநியாயம் இருக்குமா சமுதாயத்திற்கு? தமிழ்நாட்டில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 320 IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள், ப்ரமோஷன் எல்லாம் சேர்த்து. அந்த 320 IAS அதிகாரிகள் கிட்டத்தட்ட 53 துறைகள் செயலாளர்கள் இருக்கின்றார். செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, பைனான்ஸ் செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, அது மாதிரி செக்ரட்டரி இருக்கிறாங்க. 53 செக்ரட்டரியில எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்? எத்தனை பேரு? 0. ஒருத்தர் தான் இருந்தாங்க, அவரையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு. ஆனா இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது. ஓட்டு வங்கி தான் அடிமையா இருக்கணும், குடிச்சு 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 நாசமா போகணும், கூலியாதான் இருக்கணும். ஆனா இவங்க படிக்க கூடாது, படிச்சு வேலைக்கு போக கூடாது. நீ இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க. நியாயமான இடஒதுக்கீடு, நாங்க வாங்குற இடஒதுக்கீடு, நாங்க தியாகம் செய்த இடஒதுக்கீடு. 21 தியாகிகள் ஒரே நாள்ல காவல்துறையில சுட்டாங்க பாருங்க தியாகிகளை. அன்னைக்கு யாராவது கேட்டீங்களா? ஐயா வாய திறந்தீங்களா? அன்னைக்கு ஒரு தலைவர், ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் அதை ஏதாவது ஒருத்தர் கண்டிச்சீங்களா? இல்ல இல்ல, கேட்கறதுக்கு நாதி இல்லை அன்னைக்கு. இன்னைக்கு 116 சமுதாயம் கொடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இது ஐயா பொறுத்த வரைக்கும் சமூக நீதினா பின்தங்கிய அத்துணை சமுதாயங்களும் முன்னேறணும், வண்டியர் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயம் முன்னேறணும். அதுதான் உண்மையான சமூக நீதி. எல்லாத்துக்கும் கொடு. அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை ஒரு பக்கம், சமூக பின்தங்கிய நிலை, ரெண்டுத்தையும் சேர்த்து கொடு, சேர்த்து கொடு. அதுதான் உண்மையான சமூக நீதி. அதை கொடுக்க முடியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் வன்னியர் சமுதாயத்தில் முதல் நேரடியாக IAS தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் எப்ப தெரியுமா ஆச்சு? இந்தியா சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் நேரடியாக IAS தேர்வு தேர்ச்சி பெற்ற ஐஸ்வர்யா. இதுக்கு 76 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ நினைச்சு பாரு இந்த சமுதாயம். இப்ப இருக்கிற IAS அதிகாரி எல்லாம் எப்படி? அவங்க ப்ரமோஷன்ல வந்தவங்க, டைரக்டா யாரும் வர முடியல. இவ்வளோ பின்தங்கி இருக்கிற சமுதாயம், இவ்வளோ பெரிய சமுதாயம். நீ உண்மையிலே உங்க மனசுல ஈரம் இருந்தா, உங்க மனசுல சமூக நீதி என்ற அக்கறை இருந்தால், இந்த சமுதாயம் இவ்வளவு பின்தங்கி இருக்குது, இவ்வளவு பெரிய சமுதாயம் இருக்கிறது, இது எப்படியாவது முன்னேற்றணும்னு இடஒதுக்கீடு மட்டுமில்ல, நலத்திட்டங்கள் வட மாவட்டங்கள்ல நிறைய செஞ்சிருக்கணுமே. நீங்க இல்லையே. திமுகவுக்கு வாழ்வு கொடுத்ததே வன்னியர்கள் தான். திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல் 1957 தேர்தலில் திமுக 15 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அதில் 16 தொகுதிகள் எங்க சார்ந்தது? வட மாவட்டம், நம்ம பகுதியில். அவர் மட்டும், கலைஞர் மட்டும் அந்த குளித்தலையில, அதுவும் கிட்டத்தட்ட நம்ம பகுதி மாதிரிதான். காவிரிக்கு தெற்கே ஒண்ணும் கிடையாது, காவிரிக்கு வடக்கு தான் இல்ல. 62ல 50 தொகுதிகள் வெற்றி பெறுகிறார்கள். அதுல 45 தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்த. 67 ஆட்சிக்கு வருகிறார்கள், 138 தொகுதிகள். அதில் கிட்டத்தட்ட 90 தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்த. இவ்வளோ அந்த மக்கள் ஓட்டு போட்டு 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 உங்களை முதலமைச்சர், உங்களை துணை முதலமைச்சர், இப்ப உங்க புள்ள துணை முதலமைச்சர். ஏன் மூத்த அமைச்சர்
துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு, எத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள், இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே, இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? ஏன் உங்களுக்கு மனசு வரல? ஏன் அவர் எந்த சமுதாயத்தில் பிறந்துட்டாரு? பாவப்பட்ட சமுதாயம். அதான் ஒரே காரணம், வேற இல்ல. வேற வழி இல்லாம இன்னைக்கு பொருளாளரோ பொதுச் செயலாளரும் கொடுத்திருக்காங்க. வேற வழி இல்ல. இல்ல அதையும் பிடிங்கிடுவாங்க. இப்ப இருக்கிறது யாரு? சுத்தி வியாபாரிகள் வச்சிருக்கார். சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி வியாபாரிகள். அவங்களுக்கு பிசினஸ் தான் தெரியும் தவிர நிர்வாகம் தெரியாது. ஒரு வியாபாரி காலையில வந்து இன்னைக்கு ஈபில எவ்வளவு வருமானம், இன்னைக்கு கலால் துறையில எவ்வளவு வருமானம், டாஸ்மார்க்ல எவ்வளவு வருமானம் வருவார் ஒரு வியாபாரி. இன்னொரு வியாபாரி இன்னைக்கு ஹைவேஸ்ல எவ்வளவுப்பா இன்னைக்கு எடுப்பா கணக்கு எடுப்பா. இன்னைக்கு பிடபிள்யூடி எவ்வளவுப்பா இன்னைக்கு வருமானம். இதெல்லாம் கல்லா கட்டிக்கிட்டு எடுத்துன்னு போய் ஒப்படைக்கணும். இது போன்ற வியாபாரிகள் தான் முதலமைச்சர்களுக்கு ஆலோசகர்களாக இருக்கின்றார்கள். இவங்களுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? வியாபாரிகளுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? வருது என்னென்னமோ மனசுல வருது, பேச முடியல. செந்தில் பாலாஜிக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? சரி சரி, தியாகி செந்தில் பாலாஜிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? ஒரு தியாகி இல்ல, சாதாரண வார்த்தையில சொல்லக்கூடாது. சுதந்திர போராட்ட தியாகி. 410 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் சுதந்திர போராட்டத்துக்காக. வந்த உடனே அடுத்தது அமைச்சர், நேரடி அமைச்சர் தியாகி செந்தில் பாலாஜி. அவருக்கு சமூக நீதி என்னையா சம்பந்தம் இருக்குது? சாராயத்துக்கு அவருக்கு சம்பந்தம் என்ன? அது சாராய அமைச்சர். அவர் சமூக நீதிக்கு அவருக்கு என்னையா இருக்குது? இது போன்றவர்கள் சேகர் பாபு, கே நேரு. நேரு பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு அப்படி சொன்ன, ஏதோ ஒண்ணு. இவங்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்குது? அதனால இவங்க ஆலோசனைப்படிதான் முதலமைச்சர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படின்னா தமிழ்நாடுடைய தலையெழுத்து பார்த்துங்க, இப்படிதான் தலையெழுத்து. இதுதான் எல்லா இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் இல்லையா, சமூக நீதி பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் இதுதான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை. யாரையா ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்த பாக்குற? என்ன அதிகாரம் கிடையாது. நாங்க உங்களை வந்து சென்சஸ் காஸ்ட் சென்சஸ் கேட்கல, காஸ்ட் சர்வே தான் கேட்கிறோம். சென்சஸுக்கும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கு. சென்சஸ் காஸ்ட் சென்சஸ் வந்து மத்திய அரசு நடத்தணும். காஸ்ட் சர்வே மாநில அரசு நடத்தலாம், மத்திய அரசு நடத்தலாம், பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம். பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிகாரம் கிடையாதுமா. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி யார் யார் நடத்தலாம்? பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம், ஒன்றிய குழு ஊர் தலைவர் நடத்தலாம், மாவட்ட தலைவர் நடத்தலாம், முதலமைச்சர் நடத்தலாம், மத்திய அரசு நடத்தலாம், யார் வேணா நடத்தலாம். என்ன நடத்தலாம்? இந்த கணக்கெடுப்பு என் பஞ்சாயத்துல என்னென்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன சமுதாயத்தில் இருக்காங்க, எந்த மதத்தில் இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு இருக்கா, குடிசையில இருக்கிறாங்களா, நிலம் இருக்குதா, இல்ல குத்தகையில் இருக்காங்களா, கூலியா, அரசு வேலையா, படிச்சிருக்கிறாங்களா, பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, இது போன்ற எந்த கணக்கெடுப்புனா யார் நடத்தலாம்? பஞ்சாயத்து தலைவர் கூட நடத்தல கணக்கெடுப்பு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிகாரம் கிடையாதான். இப்படி நான் ஒரு முதலமைச்சர் நான் பார்த்தது கிடையாது. அது எந்த அர்த்தத்துடன் எடுத்துக்கலாம். அவங்க உங்களுடைய இமேஜினேஷன் விட்டுட்டேன். எவ்வளவு பேர் நான் பார்த்துட்டேன். அதுவும் சொல்றேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கு வந்ததுன்னா இருக்கும், முடிஞ்சு போச்சு. அவ்வளவு 69 விழுக்காடு குறைச்சிடுவாங்க, முடிச்சிடுவாங்க உச்சநீதிமன்றத்தில். இன்னைக்கு இருக்கிற மனநிலையில 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே 50% மேல இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு.
அதுவும் யாரு இதுல பாதுகாப்பு கொடுத்தனா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 93 94 அப்போ 9வது அட்டவணையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. 9th ஷெட்யூல் அளிக்கப்பட்டது பிறகுதான் இன்னைக்கு அதுல பாதுகாப்பா இருக்கு. இல்லைன்னா இந்நேரம் முடிச்சிட்டு இருப்பாங்க உச்ச நீதிமன்றத்தில். நீ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நான் பேசுறேன், நீங்க கேட்டீங்களா? அது 10 பேர் தான் தலையாட்டுறீங்க. அடப்பாய்களா, கிடைச்சதே 7 நிமிஷம் தான். அதுக்கு அந்த சண்டை போட வேண்டியது அந்த 7 நிமிஷத்துக்கு. அதுல இந்தியாவில் இருக்கின்ற சமூக நீதி நிலைப்பாடு 7 நிமிஷத்துல நான் பார்க்காதது பாருங்க. அது பாருங்க, அன்புமணி ஸ்பீச் இன் பார்லிமெண்ட், கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஷன் ஆன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்து உள்ள போனீங்கன்னா தெரிஞ்சிடும். அது பாருங்க, 7 நிமிஷம் தான். அதுல என்னென்ன பிரச்சனை, அதுக்கு என்னென்ன தீர்வு, என்ன செய்யணும்னு தெளிவா அந்த 7 நிமிஷத்துல சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கு நடத்தி தான் ஆகணும். 10 ஆண்டுகள் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கு நடத்துறாங்களே, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒரு காலம் பட்டியலின சமுதாயத்திற்கு எஸ்சிக்கு ஒரு காலம் இருக்கு, எஸ்டிக்கு ஒரு காலம் இருக்கு, மைனாரிட்டிஸ் ஒரு காலம் இருக்கு, கிறிஸ்டியன், முஸ்லிம், சீக்கியர்களா, ஜெயினர்கள் ஒரு காலம் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு காலம் என்னன்னு போட்டு சொன்னேன், ஓபிசி ஒரு காலம் போட வேண்டியது. அவ்வளவுதான், ஒரே ஒரு காலம் சேர்க்கணும். அவ்வளவுதான். இது சேர்க்கறதுக்கு இவங்களுக்கு 78 வருஷமா மனசு இல்லை இவங்களுக்கு. யாருக்கு? காங்கிரஸுக்கும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது, 2 பேருக்குமே இல்லை. எத்தனையோ முறை போராடணும், எத்தனையோ முறை கோரிக்கை வச்சு, எத்தனையோ முறை ஐயா கேட்டாரு, காலங்காலமா கேட்டுட்டு தான் வர்றாரு. மத்தியிலையும் வாஜ்பாய் கிட்ட கேட்டாரு, நரசிம்மராவ் கிட்ட கேட்டாரு, மன்மோகன் சிங் கிட்ட கேட்டாரு, தேவகவுடா கிட்ட கேட்டாரு, மோடி அவர்கள் கிட்ட கேட்டாரு. யாரும் வைக்கணும், மனசு வரல யாருக்கும். சண்டை போட்டுட்டு இருக்கோம். இங்க மாநிலத்தில் எப்ப இருந்து கேட்டுட்டு இருக்காரு, எம்ஜிஆர் காலத்துல கேட்டார். இன்னைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நாள், அவருடைய நினைவு நாளும் அவரையும் நாங்கள் வணங்கி போற்றுகின்றோம். எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் ஒரு 6 மாதம் உயிரோடு இருந்திருந்தால் அன்றைக்கே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தனியா கொடுத்துட்டு இருப்பார். இது நிறைய இருக்கு, அது உள்ள நிறைய இருக்கு. ஐயா அப்பதான் போய் பார்க்கிறார். பார்க்கறதுக்கு விடல, இவ்வளவு காலமா விடல ஐயாவை. எம்ஜிஆரை பார்க்கணும், அப்ப முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்க்கணும் யார் யாரோட கேட்டார், கூட்டிட்டு போல. அதுல ஒரு பெரிய சூழ்ச்சி. உடனே எம்ஜிஆர் அவர்களை பார்க்க தேதிக்கு டைம் கொடுக்கிறாரு, ஐயாவுக்கு வந்து பார்க்கிறாரு. ஐயா பேசுறாரு, இந்த சமுதாயம் பிந்தங்கிய சமுதாயம், பாவப்பட்ட மக்கள், கூலிகளா இருக்கு, இப்படிதான் இருக்குன்னா, அப்படியா இவ்வளவு காலமா எனக்கு தெரியலையே. அப்புறம் கூப்பிட்டார் ஒரு அமைச்சர், இன்னொரு அமைச்சர், 2 பேரும் சொல்ல வேண்டாம், நான் பேர வேண்டாம், கூப்பிட்டு திட்டார். என்னையா பண்றீங்க, இவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு பெரிய பிரச்சனையே சொல்றாரு, எனக்கு ஏன் இவ்வளவு நாள் சொல்லல அப்படின்னு கூப்பிட்டு ஐயா முன்னாடியே திட்டுறாரு. அவங்களும் இல்லைங்க போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு, நான் நிச்சயமா நான் செய்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் ஐயாவுக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, அடுத்த மாதமே எம்ஜிஆருக்கு அந்த சிறுநீர பிரச்சனை, அப்புறம் அமெரிக்கா போனார். போயிட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியல. அவர் மட்டும் இன்னொரு 3-4 மாதம் இருந்திருந்தார்னா நிச்சயமாக அன்னைக்கே நமக்கு விடிவு வந்திருக்கிறோம். எம்ஜிஆரை பார்த்தாரு, ஜானகி அம்மையாரை பார்த்தாரு, பிசி அலெக்சாண்டர் ஆளுநர் கவர்னர் ஆட்சியில் அவரை பார்த்தாரு, கலைஞர் எத்தனையோ முறை பார்த்தாரு, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து எதுக்கு பார்த்தாரு? ஐயா இந்த மக்களுக்கு முன்னேற்றணும், இந்த மக்களுக்கு படிப்பு குடியா, வேலை குடியா, அதுதான் வேற எதுக்குயா பார்க்க போறோம். ஆனாலும் இன்னும் நமக்கு விடிவு வரவில்லை. இதை எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாம்னா யாரு? எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுறவங்க தெரியும். சும்மா அவங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இதை கொடுத்து அதை கொடுத்து அப்புறம் இத்தனை சீட்டு ஜெயிச்சு கீச்சலாம். ஒரே ஒரு கையெழுத்து, அந்த ஒரு கையெழுத்து போட்டா போதும். இந்த கையெழுத்து போட்டா இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கும், இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து 1000 நாட்கள் ஆகிறது. இந்த 1000 நாட்களில் அந்த தீர்ப்பு வந்து ஒரு மாதத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டிருந்தார்னா, தரவுகள் 10 நாள்ல தான் தேவைப்படும், டேட்டா 10 நாள்ல எடுத்துடலாம். அது போட்டு 10 நாள்ல, அப்ப அதாவது தீர்ப்பு வந்து ஒரு மாதத்துல போட்டிருந்தார்னா இந்நேரம் லட்சக்கணக்கான வன்னியர்களுக்கு படிப்பு கிடைச்சிருக்கும், ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும்.
அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். இன்னும் கெடுத்துட்டு இருக்கிறார். நினைச்சு பாருங்க, 3 ஆண்டு காலத்துல எத்தனையோ பேர் படிப்பு கிடைச்சிருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம், எத்தனையோ பேர் வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. அதெல்லாம் செய்து மிகப்பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன். அதனால நீங்க எல்லாம் தெளிவா இருங்க, ஏமாறாதீங்க. ஏமாந்தது போதும், இவர்கள் ஏமாத்தியது போதும். மீண்டும் சொல்றேன், இதை கொடுக்கவில்லை என்றால், இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெறும். மாபெரும் போராட்டம் நடைபெறும். நாங்க இப்ப அடுக்கடுக்காக தான் வந்துட்டு இருக்கிறோம், அடுக்கடுக்காக வந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு இந்த தேதியில வச்சு, அப்புறம் அடுத்தது ஒரு ஆர்ப்பாட்டம், இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் போராட்டம்னு அடுத்தது சொன்னா என் தம்பிகளை என்னால கட்டுப்படுத்த முடியாது. அவன் கோவத்துல, சாதாரண கோபம் கிடையாது, அவன் கோவத்துல இருக்கிறான். இப்ப என் தம்பிகளை விட என் தங்கைகள் இன்னும் கோவத்துல இருக்கிறாங்க. அவங்க மட்டுமா, நாங்களும் வரோம். அடுத்தது 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு உடனடியாக வழங்கிட வேண்டும். இல்லையே தமிழ்நாட்டில் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். நாங்கள் என்று சொன்னால் அனைத்து சமுதாயங்களும் சேர்த்து நாங்கள் நடத்துவோம். காரணம், இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. பின்தங்கிய சமுதாயம் முன்னேற வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே காஞ்சிபுரத்தில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மகேஷ்குமார், உமா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.